அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் $1,000,000 AFSARA. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுவையான இண்டோமி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் $1,000,000 AFSARAக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்கு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த பாக்கெட்டில் எண்ணெய் இருக்கும். நீங்கள் அந்த எண்ணெயை கூட பிரித்து சேர்த்துக்கலாம். நான் அந்த எண்ணெய் சேர்க்கலை. அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்ட்டு நான் அதில் சேர்க்கலை. அதனால் நான் வீட்டில் வச்சுருந்த கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே இதில் நான் 4 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சின்ன வெங்காயங்க. நான் 12 பாக்கெட் போடுறதுனால நான் பல்லாரி வெங்காயம் 4 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட போதும். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இதில் மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டிருக்கேன். நான் இது 12 பாக்கெட் செய்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 2-3 பாக்கெட் போடுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைல்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அந்தமாரி அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் நான் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. ஆல்ரெடி இண்டோமி நூடுல்ஸில் மசாலா கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டாக சேர்த்தா போதும். இப்போது இண்டோமி நூடுல்ஸ் பாக்கெட்டை நம்ம பிரித்தோன்னா இந்தமாரி உள்ளார எண்ணெய் பாக்கெட் தனியாக இருக்கும், மசாலா பாக்கெட் தனியாக இருக்கும். நான் எண்ணெய் பாக்கெட் இதில் சேர்க்கலை. மசாலா பாக்கெட் மட்டும் எல்லாத்தையும் நம்ம பிரித்து இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் 12 பாக்கெட் இருந்ததை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதில் உப்பு எல்லாமே இருக்குங்க. நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவை கிடையாது. இப்போ எல்லா பாக்கெட்டையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா பாக்கெட்டையும் நல்லா பிரித்து சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருலாங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருந்தேங்க. அதோட வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த இண்டோமி நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பாக்கெட்டுக்கு 150 மில்லி தண்ணி நான் அதில் சேர்க்குறேங்க. இந்தமாரி 12 பாக்கெட் நான் இப்போ சேர்க்க போகிறேன். அதனால் 12 தடவை 150 மில்லி அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இந்த ஒரு டம்ளர் எனக்கு 200 மில்லி வரும். இதில் நான் 3/4 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 3/4 டம்ளர். இந்தமாரி நான் 12 தடவை 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் அதில் சேர்த்துட்டேன். இந்தமாரி தண்ணி ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம இப்போ முட்டையை நல்லா கிண்டிடலாங்க. இந்த ரெசிபிக்கு முட்டையை நல்லா கிண்டி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் நூடுல்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மேகி மசாலாவோட சிக்கன் பீஸை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா உடச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக நல்லா கிண்டிடலாங்க. நம்ம கிண்டிட்டு அதையும் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம வச்சிடலாம். நம்ம கொத்து பரோட்டாவுக்கு நல்லா கொத்தாக கிண்டுவோம்ல, அந்தமாரி நல்லா கொத்தாக நம்ம கிண்டி வச்சிடலாங்க. குட்டி குட்டி பீஸாக தெரிகிற மாதிரி நல்லா கிண்டி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா குட்டி குட்டி பீஸாக ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை சேர்த்துக்கலாங்க. இண்டோமி பாக்கெட்டை பிரிச்சுட்டு ஒவ்வொரு பாக்கெட்டில் உள்ள நூடுல்ஸையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. 12 பாக்கெட்டையும் நான் இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ இதில் 12 பாக்கெட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க. அதனால் 4 உடச்சிட்டு நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இந்த தண்ணியிலே நல்லா கொதிக்க வைக்கணுங்க. மேகி நூடுல்ஸ் நம்ம செய்கிறோங்கள, அது கூட நல்லா கொஞ்சம் குழஞ்சிரும். இந்த இண்டோமி நூடுல்ஸ் நம்ம வெளிநாட்டில் துபாயில், குவைத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நம்ம ஊர்லேயும் கிடைக்கிதுங்க. நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணலாம். விலைக்கு தகுந்த மாதிரி பீசஸ் இருக்கும்.
நான் வந்து இங்கே உள்ளூரில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். நம்ம உள்ளூர்லேயே கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீக்கிரத்தில் வந்து குலையாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவோம். அதை ஃபோட்டோ வந்து நான் வந்து மெயின் பிக்சரில் வந்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தமாரி ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணியிலே நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து தம்மில் போட்டால் போதுங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கடைசியாக தம்மில் போட்டுடலாங்க. லாஸ்ட்டாக தம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிண்டி வச்சுருந்தால முட்டை அதில் பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்தமாரி நூடுல்ஸில் தம் போடுறதுக்கு முன்னாடி இந்தமாரி கிண்டின முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த நூடுல்ஸில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் வாசனைக்காக மல்லித்தழையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல கிண்டின முட்டை, அதை இப்போது மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போது நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியில் நம்ம தம் போடுறது மட்டும்தாங்க பேலன்ஸு. இப்போ தண்ணியும் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. வேகமாக வைக்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு சின்ன மூடி போட்டு மூடிடலாங்க. காற்று போகாத மாதிரி நல்லா மூடிட்டு இப்போ தம்மில் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான சுவையான இண்டோமி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளிநாட்டில் கிடைக்கிற இந்தமாரி இண்டோமி நூடுல்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயே கிடைக்கிதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூடுல்ஸ் வந்து சீக்கிரத்தில் குலையாதுங்க. இதில் கரெக்டான அளவு ஒரு பாக்கெட்டுக்கு 150 மில்லி இந்த தண்ணி அளவுக்கு கரெக்டாக நீங்கள் அளந்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இண்டோமி நூடுல்ஸில் வந்து எண்ணெய் பாக்கெட் சோயா சாஸும் ஒரு பாக்கெட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் மசாலா வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கும். நான் அந்த எண்ணெயும் சோயா சாஸும் வந்து நான் சேர்க்கலை. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக காமிக்குங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்தமாரி எண்ணெய் பாக்கெட்டும் சோயா சாஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் $1 மில்லியன் அப்சராக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.